ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம கிச்சன் கலாட்டாவை எப்படி என்ன மாதிரி சமையல் இன்னைக்கு கிச்சனில் என்னென்ன கலாட்டா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மக்களே. உங்களுக்காக தான் மெனக்கெட்டு நான் சமையல் காலையில் அவசர வேலை 8:30 மணிக்கெலாம் முடிக்கணும். இருந்தால் கூட அந்த வேலையிலையும் உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மெனக்கடல் ரொம்ப பண்ணுறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சரி வாங்க, இன்றைக்கி என்னென்ன சமையல்னு சொல்லி பார்த்தலாமா? இப்போ பீட்ரூட் இருந்துச்சு. பீட்ரூட்டை நல்லா பொடி பொடியாக சீச்சு தேங்காய் பூவெல்லாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா பெரட்டி டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே இன்றைக்கி பீட்ரூட்டை ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன குழம்பு அப்படின்னா, குழம்பு வைக்கல மக்களே. தக்காளி குருமா இருந்ததால் என்ன பண்ணிட்டேன், அதோடு இன்றைக்கி போட்டாச்சு. குழம்பு எப்பயும் மிஞ்சாது. நேற்று கொஞ்சம் காரமாக வச்சுட்டேன், குழம்பு மிஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி குழம்பு வைக்கல மக்களே. குக்கரில் சாதம் வச்சுட்டேன். இன்றைக்கி பையன் சீக்கிரமே போகணுன்னு சொல்லிட்டான். அதனால் என்ன பண்ணேன், டக்குன்னு குக்கரில் சாதத்தை வச்சு தக்காளி குருமா ஊற்றி பீட்ரூட்டு பொரிச்சேன்னா அதையும் வச்சு தம்பிக்கு வேகமாக வேலைக்கு அனுப்பணுன்ட்டு ரெடி பண்ணிட்டேன். தோசையும் ஊற்றியாச்சு. தோசை ஊற்றி தக்காளி குருமாவே வச்சு சாப்பிட கொடுத்தாச்சு. இன்றைக்கி கிச்சனில் ரொம்ப 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 சிம்பிள்னு தான் சொல்லணும். ரொம்ப சிம்பிளாக முடித்தாச்சு சமையலை. சரி மக்களே, உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல், எப்படி செய்வீங்க? ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.